ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், கங்க்ராச்சுலேஷன். உங்களுக்கு ஒரு பெரிய நியூஸ். இப்போ வந்து ரிசல்ட் உங்களுக்கு வெப்சைட்டில் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் பார்க்கலாம். இப்போ ரிசல்ட் ரிலீஸ் ஆனதுனால நிறைய பேர் ஆல் ஓவர் இந்தியாவில் நிறைய பேர் அந்த வெப்சைட்டில் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு டிராஃபிக் அதிகமாக இருக்கலாம், இன்டர்நெட்டில் க்ராஷ் ஆக வாய்ப்பு இருக்குது வெப்சைட்டு. ஸோ பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி இல்லைனாலும் பொறுமையாக நீங்கள் நாளைக்கு கூட செக் பண்ணிக்கலாம். இல்லாட்டி பொறுமையாக கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்கள் ரிசல்ட்டை. பாஸ் ஆகணும் அத்தனை பேர்த்துக்கும், அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்கள் எதிர்காலத்துக்கு. அதே மாதிரி மார்க் கம்மியாக வந்து எதிர்பார்த்து கம்மியாக வந்துருந்து அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் மறுபடியும் ரீவேல்யூஷன் போட்டுக்கோங்க. சில பேர்த்துக்கு இப்படி நடந்திருக்கக்கூடாது. சப்போஸ் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னாக்கா வருத்தப்படாதீங்க. அடுத்தது இன்னும் 3 மாதத்தில் இன்னொரு எக்ஸாம் இருக்குது. அதில் முயற்சி பண்ணி நீங்கள் கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம். அதுக்கு உண்டான எல்லா விஷயமும் தேவையான விஷயங்கள் எல்லாமே இங்கே என்னோடய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி விடுங்க. என்ன பண்ணுவோம், நாம் வந்து கிளாஸ் எடுக்கிறத பற்றி எல்லாமே நாம் டிஸ்கஸ் பண்ணலாம் பர்சனலாக. அதனால் வருத்தப்படாதீங்க, சோகப்படாதீங்க. வாழ்க்கை முடியல. இன்னும் 3 மாதத்தில் ஒன்றும் பெருசாக மாறிட்டு போகிறதில்ல. ஸோ உங்களுக்கு டைம் இருக்குது, இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு நினச்சிட்டு பொறுமையாக உட்காந்து படிக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதுலேயும் ஜெயிச்சுட்டு தான் வர போகிறீங்க. ஸோ 3 மாதத்துக்கு அப்புறம் தான் அடுத்த இதுக்கு எக்ஸாமினேஷன். காலேஜ் கீழேச்சுனாக்கா அதுக்கு அட்மிஷன்ஸ் எல்லாமே 3 மாதத்துக்கு அப்புறம் தான் நடக்க போகுது. ஸோ இந்த 3 மாதத்தில் ஒன்றும் பெருசாக அது வித்தியாசம் ஆகிட போகிறதில்ல. ஸோ கவலைப்படாதீங்க. மறுபடியும் பாஸ் அவங்க அத்தனை பேர்த்துக்கும் கங்க்ராச்சுலேஷன். உங்களோட மார்க்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் எனக்கு வந்து அனுப்பிச்சி விடுங்க. இந்த தங்கிலீஷ்வாதி சேனல் மூலமாக உங்களுக்கு ஏதாவது பயனடைஞ்சிருந்தாக்கா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ கவலையப்படாதீங்க, இம்ப்ரூவ்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். அதே ஆகட்டும், உங்களுக்கு சப்ஜெக்ட்ஸ் ஏதாவது சொல்லிக் கொடுக்கணும், இல்லை ஹெல்ப் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும், சப்ஜெக்ட்ஸ் ரிகார்டிங் எதுனாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அது மாதிரி பார்த்துக்கலாம். பாய், ஆல் தி பெஸ்ட்.